ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை பாருங்கள். இந்த அளவுக்கு ஹேர் டை நம்பவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு ஹேர் டை எப்படி ரெடி பண்ணிங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத முழுமையாகவே காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, பாதாம் பருப்பு தான் எடுத்திருக்கோம். இந்த பாதாம் பருப்பில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த பாதாம் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாதாமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள உரலை எடுத்துக்குவோம். எல்லா வீட்லேயும் சின்ன உரல் வச்சுருப்போம். அந்த உரலில் போட்டு ஒரு 10 பாதாம் வரைக்கும் போட்டு நல்லா நைஸாக நச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம், நம்ம வீட்டில் உரல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சே நம்ம நல்லா நச்சுக்குவோம். நம்ம குறைன்னு தான் உடைக்கணும், அதனால் 1-2 விழாக உடச்சிக்கலாம். ஏன்னா வறுக்க தான் போகிறோம், அதனால் 1-2 தான் உடச்சிக்கிட்டு என்ன போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1-2 உடச்சாச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இரும்பு கடாய் ஒன்று எடுத்துருக்கோம், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் கரிஞ்சீரகம் நம்ம பயன்படுத்த போகிறோம். கரிஞ்சீரகம் ஒரு 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா கரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அந்த நேரத்தில் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் பருப்பு, அதை நம்ம எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையுமே கொஞ்சம் வறுக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கிறோம் அப்படின்றத, எந்த கன்சிஸ்டன்சியில் காட்டுறோம் அப்படின்றத லைவாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா வறுக்கணும். நல்லா கருகருன்னு வர அளவுக்கு வறுத்துட்டு, இதை பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கோன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 பொடி யூஸ் பண்ண போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன பொடி அப்படின்னா, அவுரி பொடி. நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம் அவுரி பொடி. பாருங்கள், அவுரி பொடி ஒரு 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் என்னென்னா கடுக்காய் பொடி, அது வந்து ஒரு ஸ்பூன், இல்லைனா தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா கருகருன்னு வரணுங்க. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வருதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் தான் நம்மளுக்கு கருமை நிறம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் டை கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கருமையாக வறுத்து எடுக்கணுங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம இறக்கிடலாம். இறக்கி நல்லா ஆற விடணும். ஏன்னா நம்ம அதை மேற்கொண்டு நம்ம அதில் வேலை இருக்கு இல்லையா, அதனால் ஆற விடணும். நல்லா ஆற விட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்றத பாருங்கள். ஆற விட்டாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை எடுத்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லா அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இது சலிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, நல்லா நைஸாக அரைக்கணும். அதை வச்சே நம்ம டை கொண்டு வந்துடுவோம். இது பாருங்கள், நம்ம முடியாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். நம்ம கையில் எடுக்கும் போதே நல்லா நைஸாக வருங்க. பாருங்கள், கையிலேயே ஒட்டுது பாருங்கள். நம்ம எடுக்கும் போதே எந்த அளவுக்கு கருமை ஒட்டுது பார்த்திங்களா. அப்போ முடியில் எப்படி ஒட்டும் பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதையே நம்ம கையில் கழுவி கூட காமிப்போம், ஆனால் அது போகவே போகாதுங்க. அப்படி ஒட்டி இருக்கும் கையில். நீங்கள் கண்டிப்பாக இதை கையில் யூஸ் பண்ணாதீங்க. நாங்கள் கையில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கையில் யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ரெஷ்ஷோ அல்லது கவரோ கைக்கு போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, போகவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கருமை நிறம் சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணியில் கை நினச்சி கூட போகவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு குட்டி பவுலுக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள், ஒரு குட்டி பவுல் எடுத்தாச்சு. அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த பவுலில் நமக்கு தேவைக்கு ஏற்ப அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னென்னா ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது நமக்கு தேவை ஏற்படும் போது பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம்,
நாங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை பக்காவாக கிடச்சிருக்கு பாருங்களேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்களே நம்பலங்க, அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை, அதுவும் இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணலாம், உடனே ரெடி பண்ணி உடனே அப்ளை பண்ணலாம். இப்போ ஜென்ஸ்லாம் வெளியில் போகும்போது மீசையெல்லாம் டக்குன்னு அடிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறோம், எப்படி இருக்குது பாருங்கள். கழுவி கூட காமிப்பாங்க, போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு கருமை நிறம் ஒட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் ஹேர் டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. பாருங்கள் நம்ம சிங்கில் தண்ணி திறந்து விட்டாச்சு, கழுவியும் கூட காமிக்கிறோம் பாருங்கள், போகவே மாட்டேன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு கருமை அப்படி ஒட்டியிருக்குங்க, தாறு மாதிரி ஒட்டியிருப்பாங்க. எவ்வளோ கருமையாக கருன்னு ஒட்டியிருப்பாங்க. இதை அப்படியே என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணியும் காமிச்சிருப்போம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பாருங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறச்ச முடி இருக்குது. ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. அதனால் நிறைய வரக்கூடாது அப்படின்றனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, முன்கூட்டியே வருமுன் காப்பது சிறந்தது. அதனால் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் என்னென்னா டை அடித்து நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையான ஒரு டை தெரியுங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஹேர் டை. இப்போ நாங்கள் என்னென்னா கையில் தான் அப்ளை பண்ணுறோம், கையிலேயே அப்ளை பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக கையிலேயே அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டைங்க, சூப்பரான ஹேர் டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வாக்கெடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஆமாம் பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் பாருங்களேன். ஃபுல்லாக வாக்கெடுத்து நம்ம கையில் எடுத்து நம்ம நல்லா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டைங்க, நம்பி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டை, நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹேர் டைன்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா. பாருங்கள் நல்லா வாக்கெடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஆமாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு 2 hours விடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் குளிங்க. 2 hours விட்டுட்டு நார்மல் வாட்டர்லேயே குளிச்சுருங்க. எந்த சோப்பு ஷாம்பு சீயக்காய் எதுவுமே போட வேண்டாம், நார்மலாகவே போட்டு நார்மலாகவே குளிச்சுருங்க. பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. நீங்களும் இப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் குளிச்சுட்டு கூட வந்து காமிச்சிருப்போம். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியாச்சு, கொஞ்சம் கூட விடலைங்க, அவ்வளோ தூரம் அப்ளை பண்ணிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்கள வரைக்கும் எல்லாருக்குமே நிறச்ச முடி நிறையா இருக்குங்க. அந்த நிறச்ச முடியிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வேறு எங்கேயும் போக வேணாம், எந்த ஒரு ஹேர் டையும் நம்ம வாங்க வேணாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளையை வச்சு நம்மளே ரெடி பண்ணி நம்மளே தலையில் போட்டுக்கலாம். வேறு எங்கேயும் போய் நிற்கணும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அது மாதிரி நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வரக்கூடாது. சில நேரத்தில் சைடு எஃபெக்ட் தான் வந்துடும். அதனால் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டிலே இருக்க பொருளை வச்சு பயன்படுத்தி சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணி முடியை கருமையாகவே வச்சுக்கணுங்க. அதுக்காக தான் இந்த ஹேர் டை. நம்ம சேனலில் இது போன்ற நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.